செய்யப்பட்ட தங்களை திடீரென பணி நீக்கம் செய்ததற்கு கண்டனம் தெரிவித்து தெற்கு ரயில்வே பொது மேலாளர் அலுவலகத்தை ரயில்வே மருத்துவமனை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2019ஆம் ஆண்டு ரயில்வே பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் ரயில்வே மருத்துவமனையில் பணி அமர்த்தப்பட்டனர். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு ரயில்வே நிர்வாகம் அவர்களை பணி நீக்கம் செய்ததாக தெரிகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்து சென்னை சென்ட்ரலில் உள்ள தெற்கு ரயில்வே பொது மேலாளர் அலுவலகத்தை 200க்கும் மேற்பட்டோர் இன்று முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நீதிமன்றத்தின் உத்தரவை மதித்து மீண்டும் தங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். எங்களுக்கு திருப்பி மறுபடி ரீஎங்கேஜ்மெண்ட் கொடுங்க. நாங்க 6 மாசம் வேலை இல்லாம பட்னியோட வீட்டுல இருக்கிறோம். நாங்க உனக்கு கெஞ்சி கேட்கிறோம். எங்களால வேற எக்ஸாம் போக முடியாது, வேற எக்ஸாம் எழுத முடியாது. எங்களுக்கு வயசு 35 36 மேல கடந்து விட்டது. எந்த தேர்வாணையம் மூலியமும் எங்களை எடுக்க முடியாது. எங்களுடைய மறுபடியும் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வது இன்ஜெக்ஷன் ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு வேலை கொடுங்க. இதைத்தான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்கிறோம். RRB RRCL நாயா உழைச்சோம். எங்களுக்கு நீங்க அவார்டு கொடுத்தீங்க, GM அவார்டு கொடுத்தீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி.